பூரியா சப்பாத்தியான்னு கேட்டிங்கன்னா எனக்கு பூரி தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ பூரி கூட கிழங்கு மசாலா ரொம்ப சூப்பரான ஒரு காம்போவாக இருக்கும். நான் ஆனியன்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன், உருளைக்கிழங்கு வீட்டில் இல்லை. ஐயையோ என்னடா இது அப்படி சொல்லிட்டு சரி உருளைக்கிழங்கு இல்லாமல் செஞ்சு பார்ப்போமேன்னு செஞ்சேன். உண்மையாகவே நல்லா தான் இருந்தது. பூரி செஞ்சுட்டா போதுங்க, நிறையாவே நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் செஞ்சுருவேன். ஏன்னா மத்தியானம் அது அப்படியே கொஞ்சம் அப்படியே சாஃப்டாகிடும் இல்லையா, அது மேலே சக்கரை தூவி ரோல் பண்ணி சாப்பிடுவேன். பூரினா அவ்வளோ இஷ்டம். வீடியோ பார்க்குறவங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி லஞ்சுக்கும் சாப்பிடுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈவினிங் போல் அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. கண்டிப்பாக டெய்லியுமே வீட்டில் ஒரு தடவையாவது கந்த சஷ்டி கவசம் ஃபுல்லாக கேட்டால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அது வந்து காலையிலையும் கேட்பேன், இல்லைன்னா ஈவினிங்கில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நான் மல்லிகை ஜாமான் எப்போவுமே 1ஆம் தேதி ஆனாலே நோட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த மந்த் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதை எல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு எது வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே பிறக்கும். ஸோ எழுதியாச்சுங்க.